அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து என்னன்னு சொன்னாக்கா, ஹரமைன் ஹை ஸ்பீட் ரயில்வே ஜித்தா டு மக்கா எப்படி போகுதுங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இது நீண்ட ஒரு 18 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்துக்கிட்டு மக்காவுக்கு உம்ரா செய்கிறதுக்கு போயிருந்தோம். அந்த நேரத்தில் ட்ரெயினில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அருமையான ஒரு ஜேர்னி, கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அந்த பயணத்தில் வந்துக்கிட்டு நானும் என் ஃப்ரெண்டு போயிருந்தோம். ஹை ஸ்பீடாக கொஞ்சம் வெயிலாக இருந்ததுனால முழுமையாக வீடியோ கவரேஜ் பண்ண முடியலை. இருந்தாலும் இங்கே என்னால் முடிஞ்ச அளவு நான் எடுத்து போட்டிருக்கேன். இந்த ட்ரெயினில் வந்து ஸ்பெஷல் நான் பார்த்ததில்ல, எல்லாம் ஆன் டைம் எடுத்துடுறாங்க. போகிறது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. மெயினாக வந்துக்கிட்டு நம்ம சீனரிஸ் வந்து ஃபுல்லாக பார்க்க முடியலை. காரணம்னு சொன்னாக்கா, மழையும் இதுமாக இருந்தாலும் அது ஹை ஸ்பீடில் போகிறதுனால நம்மளுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியலை. ரெண்டாவது வெயில் ஜாஸ்தி. நம்ம போனது சம்மர் டைம், மேபி வின்டர் டயத்தில் போனாக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள். நம்ம கிட்டத்தட்ட நீண்ட இடைவெளிக்கு பிறகு போனதுனால நம்மளுக்கு ஒரு த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. பொதுவாக நம்ம காரு, பஸ்ஸு இதில் தான் ஏற்கனவே போயிருப்போம். இப்போ வந்துக்கிட்டு ட்ரெயின் ஃபெசிலிட்டி வந்ததுனால ஒரு ட்ரிப்புக்கு வந்து 35 திரஹம்ஸ் 35 ரியால்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப அற்புதம். இங்கே பாருங்கள், மொத்தமாக வந்துக்கிட்டு ஓதிக்கிட்டு இருக்காரு. நான் சின்ன ஒரு வீடியோ எடுத்த கிளிப்பு, அவ்வளோதான். இதில் வந்து மெயினாக வந்து என்ன பார்க்கலான்னு சொன்னாக்கா, அந்த 300 ஸ்பீடு போகும்போது அந்த சிட்டிகள் நெருங்கும் போது ரொம்ப ஸ்லோவாகிடுது. ஸ்லோ ஆனோடனே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த சிட்டிகளை பார்க்குறதுக்கு வந்துட்டு பொதுவாகவே நம்ம வந்துட்டு இது மாதிரி இதெல்லாம் வந்துக்கிட்டு படத்தில் தான் காமிப்பாங்க. இது வந்துக்கிட்டு நம்ம ட்ரெயினில் போகும்போது அந்த சிட்டியை வந்து ஃபுல் வியூ தெரியும் போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. ரோட்டில் இந்த நம்ம ஊர்லெலாம் பார்ப்போம்ல, ரோட்டில் வந்துக்கிட்டு கார் இந்த சைடில் போயிட்டுருக்கோம், மெயின் ரோட்டில் நம்ம இந்த சைடில் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். அதுபோல் மலைக்கு நடுவில் ட்ரெயின் போயிட்டுருக்கு, அப்புறம் திடீர்னு ரோடு க்ராஸ் ஆகுது. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 300 ஸ்பீடில் போகுது. அந்த ட்ரெயினுடைய கம்பார்ட்மெண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பேக்கேஜ் வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப அருமையான ஒரு இது வச்சுருக்காங்க. அந்த தனியாக செல்ஃப் மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் சின்ன சின்ன பேக்கேஜ் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு மேலாலே தலைக்கு குழந்தைகளுக்கு மேலாலே வச்சுருக்காங்க செல்ஃப் மாதிரி. அதுவும் அற்புதமாக இருந்துச்சு. இந்த பயணம் வந்துக்கிட்டு நான் நம்மளுடைய நண்பரோடு சேர்ந்து போனதுனால முதல் தடவை வந்துக்கிட்டு அரபிக் பேசக்கூடிய நண்பரோடு சேர்ந்து போனேன். அது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பொதுவாகவே நம்ம போகிறது வந்து நம்ம மொழி பேசக்கூடிய ஆட்களோட தான் போவோம். தமிழ்னாக்கா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷு, ஹிந்தினா ஹிந்தி, அது மாதிரி தான் போவாங்க. நான் இந்த வாட்டி ஒரு நம்மளோட வேலை செய்யக்கூடிய நண்பரோடு போனேன். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. கிட்டத்தட்ட மக்கா, மதீனா இது எல்லாமே போயிட்டு வந்தது வந்து மன திருப்தியாகவும் இருந்துச்சு. மெயினாக வந்துக்கிட்டு இந்த ட்ரெயினுடைய பயணம் ரொம்பவும் அற்புதம். அதாவது நம்ம கண்டிப்பாக ஜித்தா போனாண்டாக்கா கண்டிப்பாக ட்ரெயினில் போங்க ஒரு வாட்டி. குறைஞ்சது ஒரு தடவை போங்க. அங்கே ஷட்டில் சர்வீஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. மக்காவில் போய் என்ட்ராகிறது வந்து காரில் இறங்குறதுக்கு இதுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவங்கள். அல்ஹம்துலில்லாஹ். முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். சிட்டி நம்ம நெருங்கிட்டோம், மறுபடியும் மக்காவை நெருங்கிட்டோம். அந்த மக்கா டவர்லாம் வந்து இங்கேருந்து பார்க்க முடியுது. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு மக்கா டவர் பார்க்குறதுக்கு. ஸ்லோவாக அப்படியே வண்டி மூவ் ஆகிட்டுருக்கு. அந்த நேரத்தில் அந்த மக்கா டவரும் பார்க்குறதுக்கு ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் நல்லா அருமையாக இருந்துச்சு. மேகமூட்டமாக இருந்துச்சு. அந்த போன அன்னைக்கு வந்து மக்காவில் வந்து கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் கிளைமேட் ஹியூமிடிட்டி இருந்தாலும் மேகமூட்டத்தோட ரொம்ப ஒரு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு போனது வந்து ஒரு ஆர்வமாகவே இருந்துச்சு. எப்படா போய் பார்க்க மாட்டேன்ட்டு. முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை. நீங்களும் கண்டிப்பாக பயணத்தை இதிலேருந்து நீங்கள் ட்ரெயினில் போய் பாருங்கள். ட்ரெயின் வந்துக்கிட்டு இப்போ வந்துக்கிட்டு நம்ம நெருங்கிட்டோம். ஏர்போர்ட்டு
ஏர்போர்ட்லேருந்து நம்ம ஏறினது மக்கா சிட்டியை வந்து நெருங்கி இப்போ பார்த்தீங்களா, மக்காவை சுற்றி உள்ள வீடுகள்லாம் வந்துக்கிட்டு பள்ளிவாசல் வீடுகள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு ட்ரெயின்லேருந்து நான் இதுதான் இந்த வியூவில் வந்து பார்க்குறது வந்து நம்ம ஃப்ளைட்லேருந்து பார்த்துருப்போம் கொஞ்சம் ஹைலேருந்து. இது வந்துக்கிட்டு நம்ம ட்ரெயின்லேருந்து பார்க்குறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மக்கா ஸ்பெஷலி மக்கா சிட்டியோடைய வியூ வந்துக்கிட்டு ரொம்பவும் அருமையாக இருந்துச்சு. நீங்கள் இது வரைக்கும் ட்ரெயினில் பயணம் பண்ணிங்கனாக்கா ஜித்தா டு மக்கா மஸ்ட் ஒரு தடவை போங்க. ரொம்ப உங்களுடைய அந்த டைம் வந்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வர்றதும் தெரியாது. அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா கெஃபிட்டேரியாவும் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ கவலைப்பட தேவையில்லை. மக்காவில் வந்து இறங்கியாச்சு. ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தீங்களா, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. போய் பார்க்கும்போது எனக்கு என்னடா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, அங்கே பாருங்களேன், அந்த உள்ளுக்குள்ளே வந்து அவங்க பண்ணிக்கிற அந்த ஆர்கிடெக்ட் வேறு லெவல். சும்மா சொல்லக்கூடாது. இது லைட்லாம் கிடையாது. அது அந்த சூரிய ஒளி வந்து உள்ளுக்குள்ளே வாங்கி கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க. கண்ணாடி தான் அதுவும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாமே கிளியராக வந்து சைன் போர்ட் போட்டிருக்காங்க. ரெண்டாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆட்களும் கரெக்டாக அந்தந்த இடத்துல நிற்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. முதல் தடவையாக போனாலும் சரி, சிங்கிளாக போனாலும் சரி, ஈஸியாக நம்ம போயிட்டு வந்துடலாம். இது போல் மீண்டும் பல வீடியோக்கள் வர இருக்குன்னு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்ட் டிஸ்கவரி.